வணக்கம். நம்ம டெய்லி இந்திய அரசியல் நிகழ்வுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க வர அரசியல் நிகழ்வு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லியில முகாமிட்டு இருக்கதா ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன, அது ஏன் அவர் போனாப்ல, என்ன என்ன ஒரு ஆலோசனை எடுத்து போனாப்ல, அல்லது என்ன இது சம்பந்தமா போனாங்க அப்படிங்கிற சம்பந்தமான வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு டைம் கொடுத்தாப்ல, அவருக்கு தொண்டர் மீட்பு குழுன்னு ஒரு குழு வச்சிருக்காப்ல. ஓபிஎஸ்க்கு ஒரு டைம் கொடுத்தாரு, வர 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுக்கு என்ன ஒரு முடிவு எனக்கு அதை கண்டிப்பா நீங்க தெரியப்படுத்தணும், அல்லனா நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய முடிவு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாப்ல. ஆனா அவர் கொடுத்த அறிக்கை, அவர் கொடுத்த வார்னிங் சொல்லலாம். ஆனா அது அவர் கொடுத்ததாகவே தான் இருக்கு. யாருமே எடப்பாடியார் சைட்ல இருந்தும் அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல. அதுவே அவருக்கு ஒரு பெரிய காண்டா இருந்துக்கலாம். அதனால பார்த்துட்டு மனுஷன் பொறுமையிலிருந்து கொச்சி வழியா எங்க அண்ணன் ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிருக்காப்லையா. தீவிரமா விசாரிச்சு பார்த்ததுல அது ஏதோ ஒரு சொந்த காரணத்துக்காக ஆடிட்டர் குருமூர்த்தி டெல்லி போயிருக்காப்ல. அண்ணன் நீங்க அங்கெல்லாம் இருக்கீங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அண்ணன் கொச்சி வழியாக போயிருக்கதா கேள்வி. என்னவோ ஒரு வைரல் அப்படிதான் ஓடி இருந்துச்சு. டெல்லியில இருந்து அழைச்சி கூப்பிட்டு ஓபிஎஸ்ட் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் முதல்ல ஒரு கேள்வியாகவும் அது ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருந்துச்சு. ஆனா நல்லா தீர விசாரிச்சு பார்த்ததுல தலைவன் தான் வாண்டடா போய் ஏதோ மீட்டிங் போட்டதாகவும் ஒரு கேள்வி இருக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தி அங்க இருக்கனால குருமூர்த்தி இவரை கூப்பிட்டு சமாதானம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை இவங்களே உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு 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 நிகழ்வா இருக்கு. ஒரு இதை ஒரு வேலையை அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை வேலையா போயிருக்காங்க. அதை ஒரு சின்ன ஒரு அரசியலா பார்க்கப்பட்டிருக்குன்னா சொல்ல முடியுது. என்ன இருந்தாலும் இப்போ டெல்லியில அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறதும் உண்மைதான், ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறதும் உண்மைதான். அதுல எந்த சிக்கலும் இல்லை. 2 நாளா முகாமிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் பிளாஷ் நியூஸா வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு போயிருக்காரு, என்ன என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம அதை விசாரிச்சு பார்க்கும்போது அதோட உண்மைத்தன்மையை நம்ம நோக்கி பார்க்கும்போது ஒரு சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அதில் பிஜேபி நான் உங்களை நம்பிதான் கலையறங்க, நீங்க என்னை கையில விட்டுட்டீங்க, நீங்க எனக்கு ஏதாவது முடிவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் டெல்லிக்கு பயணம் பண்ணதாக ஒரு தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் டெல்லியில இருந்து டெல்லியில இருந்து மோடி வந்தாரு. அப்போ இவரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற, அதனால நான் பிஜேபி அர்ஜித் அப்படின்ட்டு என்டிஏ கூட்டணினா வெளியே போனாப்புல. ஆனா இப்போ எதுக்கு எங்க அண்ணன் அங்கிருந்து காத்து எடுக்காருங்கிறது தெரியல. புரியாத இருக்காரு. ஒருவேளை 15ஆம் தேதி பெரிய ஒரு ட்விஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்ததுல எங்க அண்ணன் அங்க போய் ட்விஸ்டை காட்டியிருக்காப்ல. சரி, ஓகே, அது அவருடைய அரசியல் நினைக்கலாம். எடப்பாடியார் வர்ற 10ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடத்திருக்காருந்தால அதை கனெக்ட் பண்ணி தான் தலைவர் அங்க போயிருக்கதா ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்க வருது. டெல்லி என்ன பண்ணுது அப்படின்னா, டெல்லி என்ன சொல்லுது அப்படின்னா, டெல்லியோட தலைமை பிஜேபியோட ஒரு இது எடப்பாடி தலைமையில தான் போகணும், அதுக்கு யார் எதிர்த்தாங்கனாலும் எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைட்ல இருந்து அதை ரியாக்ஷன் கொடுத்துருக்காப்ல. அதனோட வெளிப்பாடு தான் 3 டீமையும் முதல்ல இவங்க இருந்தா எடப்பாடியார ஜெயிக்க விட மாட்டாங்க, இவனை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துருவான் அப்படிங்கிறதுனாலதான் டீமையும் கலைச்சிடுறதுக்கு 3 டீமும் தனித்தனியா போட்டுருணும் அப்படிங்கிற ஒரு 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 யுக்திக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் நம்ம செங்கோட்டனே விஜய் கட்சிக்கும் நம்ம தலைவனை நீ ஏதாவது ஒரு முடிவீடு அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வர காலங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் அண்ணன் போயிருக்காப்புல. ஒருவேளை அந்த சொல்லலாம், நீ தனியா கட்சி ஆரம்பிச்சுக்கோ, இல்லைன்னா அந்த அதை பண்ண இதை பண்ண அப்படிங்கிற இருக்கக்கூடாங்கிற வார்னிங்கும் தெரிந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. டிடி தினகரனை அப்படியே தனியா விட்டாச்சு. ஏன்னா சமீபகாலமா பயங்கரமா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பயங்கரமான இதெல்லாம் விட்டாப்ல. அதனால அவரை தனியாவே தண்ணி தெளிச்சு விடுறதுக்கான முடிவுகள்ல டெல்லி பிஜேபி ஈடுபட்டுங்கிறதா ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ அண்ணனோட டிமாண்ட் என்ன இருக்குன்னா, ஓபிஎஸ் டிமாண்ட் என்ன வைக்க போறாரு அப்படின்னா, கண்டிப்பா திரும்பவும் அதிமுக சேர்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம டெல்லியும் கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாரு, இது சரிப்பட்டு வராது, அதுல ஓபிஎஸ் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இவனை கூட இருந்து கொலை பண்ற குறிப்போல், கூட இருந்து துரோகம் பண்ண குறிப்போல், இவங்களுக்கு
எப்படின்னா நம்ம ஜெயிக்கணும் பரவாயில்ல, எடப்பாடியார் ஜெயிச்சிட கூடாது, நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் ஒருத்தனுக்கு நம்ம எதிரிக்கு ஒரு கண்ணாடி போகணும் அப்படிங்கிற ஒரு டீம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரிவினையை ரொம்ப நாள் கொண்டு வந்தோம். அடுத்து என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு டெல்லி பிஜேபி முடிவிட்டு அதோட நிலப்பாடு தான் முதல்ல வந்து செங்கோட்டையனை இளவாணி அங்க போ, நீ அங்க போ, வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிவிட்டதாகவும், அடுத்து வந்து ஓபிஎஸ் தான் அங்க தகரதும் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கான ஒரு இந்த மீட்டிங் நடக்கிறதாகவும் ஒரு கேள்வி. இதுல என்னன்னா, ஒண்ணு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, அல்லனா உன் வேலை எதுவும் அதை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி வந்து சொல்லிருக்குது. ஆனா அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காப்ல, அண்ணன் நான் வந்து ஒரு தனி கட்சி, ஒரு தொண்டர் மீட்பு குழுவை வந்து ஒரு தொண்டர் மீட்பு கழகமா நான் ஏற்படுத்திக்கிறேன், என்னைய வந்து நீங்க உங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிடுங்க, ஏதோ நான் எடப்பாடி கிட்ட டைரக்டா இல்லைனாலும் உங்க பிஜேபி வழியா நான் ஒரு 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 உங்க கூட்டணியில இருந்துட்டு ஒரு 2 சீட்டை 3 சீட்டை வந்து அப்படியே டிராவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டும். அதே மாதிரி ஆனா எனக்கு என்ன ஒரு ஆஃபர் வந்திருந்தேன், நம்ம திமுக சைட்ல இருந்து ஆஃபர் வந்திருக்கு, நான் வேணா திமுக சைடு போயிக்கலாமா, எனக்கு டெல்லியில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் போயிருக்காகவும் நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு சில ஃபண்டுகளும் அந்த ஃபண்டு உள்ள வரதுக்கு கொஞ்சம் டெல்லிக்கு உதவி கேட்க போனதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். மொத்தத்துல பிஜேபி வந்து இந்த பிரச்சனை பண்றவங்க எல்லாம் நீங்க அவங்க இடத்த வேலையை பாருங்கிறதா சொல்லிட்டாங்க தான் ஒரு கேள்வி. நிறைய பேசினதால டிவி தனக்குன்னு தனியா விட்டதாக ஒரு கேள்வி. மொத்தத்துல அண்ணன் ஒரு 15ஆம் தேதிக்குள்ள டிமாண்ட் கொடுத்துருக்காப்புல, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காப்புல, ஒரு எல்லாரும் மிரண்டுன்னு நினைச்சிருக்காப்புல. ஆனா நடந்து என்னவோ யாரும் பயப்படல, ஒண்ணும் இல்லை, நீ 15ஆம் தேதி என்ன பண்ணாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி 15ஆம் தேதி வர்ற 10ஆம் தேதி அதிமுக வந்து செயற்கை கூட்டமும் அந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடக்கிறதுக்காக போயிருக்காப்புல. இப்போ டெல்லியில போய் உங்கள மீடியாக்கெல்லாம் ரொம்ப பில்டப், அவர் கூப்பிட்டுட்டாரு இவர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இவராத்தான் வாண்டடா நானூறு போய் அங்க சேர்ந்திருக்காப்புல. பார்ப்போம் என்ன 15ஆம் தேதி தானே, 15ஆம் தேதி அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள என்ன நடக்க போறது எல்லாத்துக்கும். ஒட்டுமொத்தத்துல டெல்லிக்கு ஓபிஎஸ் போனது வந்து அவருடைய சொந்த வேலைக்காக தான். இந்த ரெண்டு நிலைப்பாடுல ஏதாவது ஒரு நிலைப்பாட கன்ஃபார்ம் பண்ணி தான் போயிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு ஒரு அது ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, பிஜேபி கூட சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்கிறது நமக்கு வர்ற காலகட்டங்கள்ல தான் தெரியும். ஒட்டு மொத்தத்துல பிஜேபி அழைச்சி எங்க அண்ணன் ஓபிஎஸ் போகல. அவர் வந்து யதார்த்தமா குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி போயிருக்காப்புல. அதனால அண்ணனும் பின்னாடி போயிருக்காப்புல. போய் சரி கடைசி வைரல் நியூஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வைரல ஏற்படுத்தி கொடுத்துருக்காப்புல அண்ணன். அதுல வந்து ஏகப்பட்ட பிஜேபி இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் இணைவாரா, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த கூடயே இருந்து கொலை பண்ண கருவறுத்த டீம்களை இப்பதான் அண்ணன் எடப்பாடி ஒழிச்சிருக்காப்புல. அந்த சூழ்நிலை இந்த மாதிரி கூட இருந்து கொலை பண்ற டீம் எல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மூணே முடிதான். ஒன்ஸ் வந்து பிஜேபியில அவர் தன்னை இணைச்சு கொள்ளலாம். ரெண்டாவது சபடிஷன் கூட நல்ல ஒரு பழக்கமா, நல்ல ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வாங்கி சப்போஸ் ஆட்சி அமைச்சுன்னா ஒரு 24வது 25வது ஒரு அமைச்சரா ஆயிக்கலாங்கிற நம்மளுக்கு. ஏன்னா பதவி சுகத்துல இருந்தாருன்னா எங்க அண்ணன் ஓபிஎஸ், அதனால எப்படியாவது ஏதாவது ஒரு பதவியில அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கிறதாகவும், அல்லனா தொண்டர் மீட்பு கழகம்னு ஒரு கழகத்தை நான் உரிமை குழுவை கழகமா உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்க போனதாகவும் கேள்வி. ஒட்டு மொத்தத்துல வர்ற 15ஆம் தேதி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு முடிவு கிடைச்சிடும். இப்போ அதுக்கு முன்ன ஒரு கொஞ்சம் ஒரு பிளாஷ் நியூஸும் அந்த நியூஸ் இந்த நியூஸ் ஓபிஎஸ் அண்ணன் அப்படின்ட்டு கடைசி அவரோட வைரல் நியூஸுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மக்களே நன்றி வணக்கம். நம்ம வந்து அஞ்சல் அரசியல் நிகழ்வுகளை தான் நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க, அது எனக்கு ஒரு ஊன்றுகோலாவும் இருக்கு. இது வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் யாரும் தக்கறதுக்கான வீடியோ இல்லை. இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு நடக்குதோ அதோட உண்மைத்தன்மை என்ன வெளித்தன்மை என்ன நமக்கு தெரிஞ்ச விவரங்களை வச்சு நம்ம அதை ஒரு காணொலியா உருவாக்கி உங்களுக்கு அதை வந்து அர்ப்பணிச்சு விட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.